தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பெருந்தகை அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் அருமை நண்பர் அஜய்குமார் அவர்களே, மற்றொரு பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர்களே, புதிதாக வெற்றி பெற்று வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய அனைவருக்கும், மேடையிலே வெற்றிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள், மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு சார்பில் இன்றைக்கு நண்பர் செல்வப்பெருந்தகை அவர்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த தேர்தல் அகில இந்திய அளவிலே நடந்து முடிந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த சூழலில் காங்கிரஸ் எப்படி செயல்பட வேண்டும், காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய முன்னுரையிலே அவருடைய விருப்பத்தை இங்கே தெரிவித்தார்கள். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக வெற்றி பெற்றிருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய சார்பில், உங்கள் சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்து, இந்தியாவில் காங்கிரஸ் நிலை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலை என்று இரண்டு பகுதிகளாக மிக சுருக்கமாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி 2014-2019 தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய வலிமையை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. 44, 52 இருந்து இப்போ 99க்கு போயிருக்கிறோம். தனியாக வெற்றி பெற்ற 3 பேர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. அது வரவேற்கக்கூடிய ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, எதிர்பார்த்து நாம் பெருமை அடைகிற ஒன்று. தமிழகத்திலே, தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 10 இடங்களிலும் நாம் போட்டியிட்ட இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். தமிழகத்திலே அமைக்கப்பட்ட நம்முடைய கூட்டணி தமிழ்நாடு முதல்வர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமக்கு அவர்கள் அளித்த ஒத்துழைப்பு என்பது மகத்தானது. அதற்காக நம்முடைய கூட்டணி தலைவர் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் கூட்டணி நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அடுத்து, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று ஒரு முன்னோட்டத்தை நண்பர் செல்வப்பெருந்தகை இங்கே முன்மொழிந்தார்கள். ஒவ்வொரு கட்சியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் வளர வேண்டும், ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவது இயற்கை. அதற்கு தடை போட யாரும் இல்லை. இது ஒரு நிலை. இன்னொன்று,
நம்மால் தனித்து வெல்ல முடியுமா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கான பலத்தை, நம்முடைய பலவீனங்களை மாற்றிமைக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டால் அது உறுதியாக வளரும், ஆட்சியில் கூட அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். எப்பொழுது ஒரு கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொன்னால், ஒரு கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிற போதுதான் ஒரு கட்சி தன்னுடைய ஆளுமையை, எதிர்ப்பை, பலவீனங்களை தகர்த்து முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஒரு கட்சி எப்பொழுது வளரும் என்றால், ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்குமான இடையிலே நாம் இருந்தால் அந்த நிலையை நாம் எட்ட முடியும் என்பதும் இயற்கை. அது எல்லாருக்குமான ஒன்று. இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சி பிஜேபிக்கு எதிரான கட்சி என்பதில் இரண்டு கருத்து இல்லை. ஆகவே இன்றைக்கு ஆளுங்கட்சியை பிஜேபி எதிர்த்து நம்முடைய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி மீண்டும் இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி 14, 19, 24 3 தேர்தல்களிலும் நம்முடைய தலைமை ஒரு முக்கியமான செய்தியை, ஒரு முக்கியமான இடத்தை, பங்களிப்பை தவறவிட்டு விட்டது சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடையவில்லை. கடந்த 2014, 2019, ஏன் 2024 வரை நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டங்களிலே நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 8 மாதங்களுக்கு முன்னர் டெல்லியிலே ஒரு கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டு கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்த கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு கருத்தை தெரிவித்தேன். இந்தியாவில் அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கு மிக முக்கியமான செய்தியாக காங்கிரஸ் தலைமை செய்ய வேண்டியது, நம்முடைய மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அகில இந்திய பொதுச் செயலாளர் நண்பர் வேணுகோபால் அவர்களை பார்த்து நான் வைத்த கோரிக்கை, இந்தியாவில் அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குறிப்பிட்டேன். நண்பர் செல்வப்பிறந்த இங்கே இருக்கிறார், மற்ற நண்பர்கள் இருக்கிறார்கள், அதை மறந்திருக்க மாட்டார்கள். இந்தியாவில் 3 தேர்தல்களில் 14, 19, 24 இந்திய அரசியலில் பிரதமர் பதவிக்கு போட்டியாளரே கிடையாது. அதை நான் வலியுறுத்தி குறிப்பிட்டேன். தலைவர் ராகுல் காந்தி இடத்திலும் குறிப்பிட்டிருக்கிறேன் பலமுறை. அன்னை சோனியா காந்தி இடத்திலும் குறிப்பிட்டிருக்கிறோம். நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்தியாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் மோடிக்கு எதிராக ஒரு தலைவரை காட்ட வேண்டும். இந்தியாவிலே காங்கிரசுக்கு வாக்களிக்கிற கர்நாடக மக்கள், இந்தியாவிலே காங்கிரசுக்கு வாக்களிக்கிற தெலுங்கானா மக்கள் முழுமையாக காங்கிரஸை ஆதரிக்கவில்லை, பிஜேபி ஆதரிக்கிற காரணம் நம்மால் ஒரு தலைவரை காட்ட முடியவில்லை. பிஜேபியின் கேள்வி அதுதான். இன்னும் சொன்னால் பிஜேபியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார், இந்த நாட்டிலே போட்டி என்பது மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைமை அதை சொல்லவில்லை. மை beloved Ajay Kumar ji, Mr. Ajay Kumar ji, please listen to me for a moment. I have been requesting Congress High Command for the last 15 years, from 14 to 19, 19 to 24. Last Tamil Nadu meeting also I requested Congress High Command to project a leader against Modi. Only person who can be projected is Rahul Gandhi. Rahul Gandhi is an emerging factor in India. When Tamil Nadu Chief Minister Mr. Stalin has told very clearly that our future leader is
Rahul Gandhi. But our Congress leadership did not inform, did not ask for vote for Rahul Gandhi. They asked for allies. This is a political mistake done by our party. We must understand this is a political party. We can discuss anything within the four wall. In future, you are the General Secretary, Mr. Ajoy ji. Please inform our central leadership. Unless you project a leader against Modi, it is impossible to victory. And even today, there is a possibility that anytime anything may happen in Delhi. It is not sure that Mr. Modi is going to rule forever. நண்பர்களே, இன்றைக்கு மோடி ஆட்சி இருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமானது ஒன்று. அதற்கு காரணம் நாமும் தான். ஆனால் அந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காது என்று இப்பொழுது ஆறுதல் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது மிக முக்கியமாக செய்ய வேண்டியது எல்லா மாநிலங்களிலும் கட்சியை கட்டமைப்பது ஒன்று, மற்றொன்று நம்முடைய கூட்டணியை பலப்படுத்துவதும் கூட்டணியை பக்குவமாக பாதுகாப்பதும் மிக முக்கியமான ஒன்று. இந்த கூட்டணியை பக்குவமாக கையாளுவதன் மூலம் இடையிலே கூட தேர்தல் வராமலே கூட தலைவர் ராகுல் காந்தி அடுத்த ஆட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் மாநில தலைமை, காங்கிரஸ் மாவட்ட தலைமை, காங்கிரஸ் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் நாம் மறந்துவிடக் கூடாத ஒன்று என்பதை மிக அன்போடு உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 55 ஆண்டுகால அனுபவம் கொண்டவன் நான். ஆகவே சொல்கிறேன், அடுத்ததில் வராமலே கூட தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் வந்தால் அது நடக்கும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வழிகளை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கட்சியை கட்டமைப்பது பற்றி நண்பர் செல்லப்பிரதை விரும்புகிறார். அதை பாராட்டுகிறேன். இந்த கட்சி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் வாக்குச்சாவடிகளே கட்சியை கட்டமைக்க வேண்டும். நமக்கு 80,000 வாக்குச்சாவடி இருக்கிறது. அங்கே முதலிலே நம்முடைய கட்சியை கட்டமைப்போம். அடுத்து கிராமத்திலே கட்டமைப்போம். அடுத்து வட்டாரத்திலே, நகரத்திலே, மாவட்டத்திலே கட்டமைப்போம். ஒவ்வொரு மாதத்திலும் 5ஆம் தேதி வாக்குச்சாவடி கூட்டம், 10ஆம் தேதி கிராம கமிட்டி கூட்டம், 15ஆம் தேதி மாவட்ட கமிட்டி கூட்டம், மாநில கமிட்டி கூட்டம் 25ஆம் தேதி முறைப்படுத்துங்கள். இந்த கூட்டங்களிலே அந்தந்த பகுதியின் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேச வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்காக போராட வேண்டும். ஒரு கட்சி எப்பொழுது உருப்படும் என்றால், வலுப்படும் என்றால், மக்களுக்காக கட்சி பயன்பட்டால், மக்கள் குரல் கொடுத்தால் மட்டுமே கட்சி வளரும். அதை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அதை முறைப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதே போல மாநில அளவிலே எதிர்க்கட்சி நாம் இங்கே தமிழகத்திலே ஒரு சிறப்பான இடத்தில் இருக்கிறோம். ஆளுங்கட்சி நம்முடைய கட்சி, நம்முடைய ஆதரவு கட்சி. அவர்களை நாம் எதிர்க்க முடியாது, எதிர்க்க கூடாது. ஏனென்றால் டெல்லியிலே அவருடைய ஆதரவு நமக்கு தேவை. அந்த அடிப்படையிலே அவருடைய நல்ல நட்புறவை நீங்கள் பேண வேண்டும், தொடர்ந்து பேண வேண்டும். மிக சிறப்பான நட்புறவை நீங்கள் வளர்த்து வருகிறீர்கள், அதிலே சந்தேகம் இல்லை. அது தொடர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்தியாவிலே நிகழப்போகிற மாற்றம் எப்பொழுது நடக்கும்? அந்த மாற்றத்திற்கு நாம் தயாரிக்க வேண்டும். இங்க இருக்கிற 40 இடங்களையும் தமிழ்நாடு தலைவர் முறையிலே தலைவர் ராகுல் காந்தி பிரதமருக்கு நீங்க எப்பொழுதும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. இன்னொன்று, 1969 காங்கிரஸ் கட்சி 41 விழுக்காடு வாக்கு சதவீதம் இருந்தது. இன்றைக்கு அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை பார்த்திருக்கிறேன். வெற்றி தோல்வி வந்த பிறகு அந்த மாநில காங்கிரஸ் கட்சியை பார்த்திருக்கிறேன். இங்கே நண்பர் மையப்பனும் திலக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஆந்திரா நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டிலே 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழித்தும் இங்கே உயிரோட்டமான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கோயில் கட்டினாலும் கூட தகும். அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்களை பெற்றிருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற முன்னணி தலைவர்களை அழைத்து பேசுங்கள். நீங்கள் எல்லா மாவட்ட சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள். அந்த சுற்றுப்பயணத்தோடு 2 மணி நேரம் அந்த கட்சியுடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நண்பர்களையும் அழைத்து பேசி அவர்கள் கருத்தை கேளுங்கள். கேட்டு அதற்கு அடுத்தபடியாக
முறையாக உங்களுடைய கட்சி அமைப்பு ரீதியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். நீங்க எடுக்கிற அத்துணை முயற்சிக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம். தமிழகத்திலே தலைவர் காமராஜருடைய பெயரிலே நல்லாட்சி வர வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, ஆனால் அதற்கான நேரமும் காலமும் கணித்து வரும் போது அதை செயல்படுத்துவதற்கு இந்த கட்சி தயாராக இருக்க வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.